ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு கேஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 6 மாதம் ஆன பச்சை குழந்தைய அவங்க அம்மாவே கொண்டிருக்காங்க. இது மாதிரி விஷயம் எங்கேயாச்சும் நடக்குமாங்க? நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாரதி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு சுரேஷ்ன்ற ஒரு கணவர். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 8 வருஷம் ஆச்சுங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 5 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 3 வயசு ஆகுதுங்க. இப்படி இருக்கும்போது அவர் கணவர் சுரேஷ்க்கு ஒரு ஆசை, ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்குமே, அதாவது ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அதுக்காக அவங்க வேண்டாத கோயில் இல்லைங்க, செய்யாத பிரார்த்தனை இல்லை. இதுக்காக என்ன நேர்த்திக்கடன் வச்சுருக்காங்கன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு 1,00,000 காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,00,000 காசாக சேர்த்துருக்காங்க. அவங்க 2 பேருமே காசு சேர்த்துருக்காங்க இதுக்காகலாம். இது மாதிரி போயிட்டுருக்கு அவங்க லைஃப். இப்படி போயிட்டுருக்கும்போது, அதாவது அந்த பாரதி அவங்களுக்கு பக்கத்து வீடு ஒருத்தவங்க, ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் சுமித்ரா. இந்த வீட்டில் உள்ள பெண் பாரதிக்கும் பக்கத்து வீடு சுமித்ரா, அவங்களும் ஒரு நட்பாக பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. இது காலப்போக்கில் போக 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 ஒரு லவ்வாக மாறி இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கு. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அது அளவு கடந்த காதலாக போயிட்டுருக்கு. அது வேறு மாதிரி போயிருக்கு. அப்படியே இவங்களோட ரீல்ஸ் போடுறது, இவங்களோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது மாதிரியே ஃபுல்லாக போயிருக்கு. இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, சுற்றி உள்ளவங்களாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க கணவர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க, இது மாதிரி நடந்திருக்கு. அப்போ எல்லாம் அந்த பெண் பாரதி என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, இது சாதாரண தான், பேசிகிட்டு தானே இருக்கோம், இதெல்லாம் ஏன் தப்பாக நினச்சிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இது ஒரு கட்டத்தில் சண்டையாக போக அவங்க பார்த்தா பாரதி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன பிரச்சனை, இது என்ன சொல்யூஷன், அதை கண்டுபிடிக்காமல் நீ உன் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும், நீ அங்கேயே போ, இங்கே இருக்கிறது சரியில்லை, நீ அங்கேயே போனே சொல்லியிருக்காங்க. இங்கேயே திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கப்ப கரெக்டாக குழந்த பிறக்குது. அந்த குழந்த பிறந்து ஒரு 5 மாதம் தாங்க ஆகுது. அந்த பையன் பேர் துருவ். அந்த பையன் பிறந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப டயர்டாக இருக்கும், அந்த குழந்தைய பார்த்துக்கிறது வேலை, இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்து வீட்டில் உள்ள சுமித்ரா அவங்க ஒரு சண்டை மாதிரி போட்டிருக்காங்க இவங்கள்ட்ட. அதாவது ஃபோனில் வாய்ஸ் நோட்ஸு இதெல்லாம் விட்றது, அதாவது நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, ரொம்ப உன் குழந்தை உன் கணவர் தான் உனக்கு ரொம்ப முக்கியம், என்னை பார்த்துக்கவே மாட்டுற, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ரொம்ப ட்ரிகரான இவங்க, அதாவது பாரதி இப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன் காதலை வெளிப்படுத்துறதுக்காக, அதாவது சுமித்ரா மேலே உள்ள காதலை வெளிப்படுத்துறதுக்காக இந்த குழந்தைய கொண்டிருக்காங்க. எப்போதும் இவங்க வீட்டில் எப்போதுமே ஆள் இருப்பாங்க. ஒரு நாள் ஆள் இல்லாமல் போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. கொண்டுட்டு வெளியில் ஃபுல்லாக நாடகம் ஆடிருக்காங்க. இது மாதிரி பால் குடிக்கும்போது மாரடைப்பு, தொண்டை அடைச்சிக்கிச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லி அப்படியே சமாளித்து எல்லாத்தையும் ஏமாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த குழந்தைய டெத் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் வந்தப்போ ஒன்று பார்க்கும்போது டெத் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைய புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அந்த சுரேஷ் அவர் கணவருக்கு ஒரே சந்தேகம், என்ன திடீர்னு குழந்தை இறந்துருக்கு அப்படி இப்படின்னு ஒரு சந்தேகம், அவருக்கு ஒரு சந்தேகம். ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஒரு குழந்தை இறந்துட்டா ரொம்ப ஃபீலிங்ஸு, ரொம்ப காலையில் இருக்கும். இவங்க பார்த்தா அப்படிலாம் இல்லவே இல்லையா, சாதாரணமாக இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க கூட சாட் பண்ணுறது, இது மாதிரி இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கணவருக்கு ஒரே சந்தேகம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இல்லாத நேரமாக பார்த்து, அதாவது மனைவி பாரதி இல்லாத நேரமாக பார்த்து அவங்க ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் அதிர்ச்சியான தகவல்லாம் வந்திருக்கு. அதை வாய்ஸ் நோட்லாம் விட்ருக்காங்க. வாய்ஸ் நோட்டில் என்னென்னா, இப்போ இது மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ அனுப்பிட்டு, இங்கே பாரு நான் உனக்காக குழந்தைய கொண்டிருக்கேன், அது மாதிரி வாய்ஸ் நோட்ஸ்லாம் விட்ருக்காங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் அவர் கணவர் ரொம்ப மன வருத்தத்துக்காகி போலீஸ்கிட்ட போயிருக்காங்க. போலீஸ்கிட்ட போய் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரித்து கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு போலீஸில் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த பெண் சுமித்ரா பக்கத்து வீட்டில் இருந்தாங்க, அவங்க சொல்லி தான் நான் இது மாதிரி பண்ணேன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் யோசிக்கிறவங்க, இதை முன்னாடியே யோசிச்சுருந்தா இந்த குழந்தையோட உயிராவது தப்பிச்சிருக்கும். ஒரு காதல் எந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்கள். ஒரு குழந்தைய கொல்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ அந்த குடும்பமே காலி. அவர் கணவர் தாங்க பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுத்துருப்பாங்க, இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ மற்ற அவங்க 2 பேர் பாரதி சுமித்ரா, அவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. சரி, இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா